வணக்கம் மக்களே. என்டிஏவில் இணையிற சின்னம்மா அவர்கள் திமுகவை வீழ்த்துறதுக்காக தினகரன் காட்டுற கிரீன் சிக்னல், தமிழக அரசியலில் ஏற்பட்ட ஒரு அதிரடி திருப்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களும் மற்றும் அவங்களோட பாமணர் நிறுவனர் ராமதாஸ் இடையேயான இந்த சந்திப்பை தொடர்ந்து புதிய கூட்டணியோட கணக்குகளை பற்றின விவாதங்கள் எழுந்திருக்கு. அண்மையில் தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த இந்த சந்திப்பில் வரும் தேர்தலை 2 பேரும் இணைந்து சந்திக்க போறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இது தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பமாக கருதப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். இந்த சூழலில் தான் சசிகலா அவர்களோட தலைமையிலான அணி பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணையதுக்கு வாய்ப்பு உள்ளதான்ற ஒரு கேள்வியும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் நீடித்து வந்துட்டுருக்க இந்த நிலையில் சசிகலாவோட இந்த புதிய அரசியல் நகர்வை பற்றி அவரும் இணைந்து செயல்படுவது போத பற்றியும் அவர் விளக்கம் கேட்டப்ப டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்த பதிலானது, எங்களது முக்கிய இலக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறது தான். அதற்காக அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் சசிகலா கிட்ட தாங்கள் இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ கூட்டணி முயற்சியையும் எடுக்கலன்றதையும் அவர் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியிருக்காங்க. சசிகலா மற்றும் ராமதாஸோட இந்த அதிரடி கூட்டணி அறிவிப்பு அதிமுக மற்றும் திமுகன்ற 2 பெரிய கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சவாலாக அமையும்னு சொல்லியே எதிர்பார்க்கப்பட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் செல்வாக்கு அதிகமாக இருக்கிற இந்த 2 சமூக தலைமைகளும் இணைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகளில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ரீசண்டாக தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த இந்த சந்திப்பில் தான் வர தேர்தலில் 2 பேரும் இணைந்து சந்திக்க போகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இது தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. இந்த சூழலில் தான் சசிகலா அவர்களோட தலைமையிலான அணி பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதான்ற கேள்வியும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கிட்ட செய்தியாளர்கள் எழுப்புனாங்க. இதுக்கு ஏற்கனவே பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்கள் நீடித்து வந்துட்டுருக்க இந்த நிலைமையில் சசிகலாவோட இந்த புதிய அரசியல் நகர்வை பற்றியும் அவரோட இணைஞ்சு செயல்படுவதை போதை பற்றியும் அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலளித்த டிடிவி தினகரன் அவர்கள், எங்களோட முக்கிய இலக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறது மட்டும்தான், அது ஒன்று தான் எங்களோட இலக்குன்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. மக்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் அவங்கள வந்து சேரும். தேங்க்யூ.